ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீனை பொரிக்க போகிறோம். அது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா சூரை மீன் தான். ஆனால் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் மீன் தான். இந்த மீன் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10:30 கிட்டலாம் இருக்கும். கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் மீன் தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீனை தான் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இந்த மீன் தான். கொஞ்சம் நல்லா நடுவில் பார்த்திங்கன்னா அந்த முள் இருக்க சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரத்த மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணும்போதும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம். இதில் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா. இந்த மீனுக்கு வந்து சிக்கன் மசாலா போட்டு பொரிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கலருக்காக வந்து காஷ்மீரி வத்தல் பொடி, கொஞ்சம் உரைப்புக்காக வந்து நார்மல் வத்தல் பொடி, அப்புறம் வந்து நல்ல மிளகு பொடி. நல்ல மிளகு பொடியை வந்து பொடியாக தான் போட்டிருக்கேன். இது இடித்த போட்டால் இதோடய ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெய் தான். எண்ணெய் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து அதிலே வந்து அந்த மீன்லேயே வந்து ஒட்டிட்டு அழகாக இருக்கும். பொரிக்கும் போதும் அது வெளியிலே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் நம்ம வந்து தொளிச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து உடனே பொரிக்கிறதுக்கு தான் மசாலா எல்லாமே போட்டிருக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மீனை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு போட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வேணால் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கிடலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா பிக்கும் போதே நல்லா லேயராக இருக்கும். நல்ல பெரிய மீனாக இருக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே சின்ன சைஸ் மீன் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மீன் கிடச்சிதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.